Hello, everybody. Good evening. Welcome to Uttu Tattu Kattu. We are into the second test match between India and England played at Edgbaston, Birmingham. The matchல வந்து England had won the toss and again they put India into bat. I think England வந்து அந்த they are favoring the chasing ability. அந்த சேஸ் பண்ணி வின் பண்றதுனால they are always going for chasing. ஏன் தெரியுமா சொல்றேன்? அப்சல்யூட் பெல்டர் ஆஃப் பிட்ச், பிளாட் பிட்ச், ஒரு கிராக் இல்ல, ஒரு கிராஸ் இல்ல, சாதாரண நம்ம ஸ்ட்ரீட் ரோடு சிமெண்ட் மாதிரியே ஒரு பிட்ச், ஒன்று மேல பால் மூவ் ஆகல. அப்படியே அவர் வந்து ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா ஓவர் காஸ்ட் கண்டிஷனும் இல்ல, எதுவும் விண்டும் பெருசா பிரீஸும் பெருசா இல்ல, எதுவுமே இல்ல. அந்த டியூக் பால் ஒரு 15 ஓவர்ஸ் கொஞ்சம் அப்படி எப்படி போச்சு. அதுல ஏதாவது விக்கெட் எடுத்தா உண்டே தவிர இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் தாண்டிட்டாங்கன்னா it was a very easy day for cricket, for batting. எஸ். ஆனா T20ஸ்லாம் நம்ம நிறைய டாஸ் வின் பண்ணி போலிங்னு பாக்குறோம். பட் டெஸ்ட்லயும் வந்து அது ஃபேவரா இருக்கும். லாங்கர் ஃபார்மேட்ல போது சரி, ஓகே, வி ஆர் ஸ்ட்ராங் அட் சேசிங். ஆனா இந்த மாதிரி விக்கெட்ல பேட்டிங் இன்னும் என்ஜாய் பண்ணி ஆடி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10-15 ஓவர்ஸ் இது பண்ணிட்டா. அண்ட் வென் கம்ஸ் டு த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ், கிறிஸ் வோக்ஸ் செம்மையா எடுத்துட்டு போனாரு போலிங். இட் வாஸ் லைக் அமேசிங் டு வாட்ச். செம்மையா இருந்தது. ஒன்ஸ் அந்த ஸ்பெல் கட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டோக்ஸும் டங்கும் வந்ததுக்கு அப்புறம் அதை கேரி பண்ண முடியல. அந்த அந்த மொமெண்டம் இது பண்ண முடியல. நிறைய ஆஃப் ஆலி போட்டாங்க. கருண் நாயர் வாஸ் ஜஸ்ட் ஸ்கோரிங் பவுண்டரிஸ். லைக் அந்த ஒர்க்ஸ் வந்து நல்ல பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ், நல்ல ஒரு இது இருந்தது. அதோட ஒரு ஒரு விக்கெட் போச்சு. வி சா லைக் கேஎல் ராகுல் அவுட் ஆனாரு. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் உடனே கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் வர்ற டைம்ல என்ன பண்ணா திரும்ப அகெயின் கருண் நாயர் கேம். ஜெய்ஸ்வால் ஸ்டார்டட் டு ஸ்கோர் ரன்ஸ். இப்படி வந்தாங்க. அந்த சில போலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அப்படியே கேரி பண்ண மாட்டேங்கிறாங்க. பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் ஈஸியா விட்டாரு. ஸோ அது ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன் இன்னைக்கு. என்னடா கட் பண்ணிட்டு திரும்ப கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது அந்த ஜோஷ்லேயே போடணும் ரைட்னு. பட் ஒன்றும் பண்ண முடியல. மேபி 10-15 ஓவர்ஸ் அந்த ஸ்விங் நியூ பால் அப்படி இதானதுக்கு அப்புறம் மேபி பேட்ஸ்மேனுக்கு ஃபேவர் பண்ணிருக்கலாம் விக்கெட். அது கூட இருக்கலாம். அருண் நாயர் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா திருப்பி சேப்பாக்ல அடிச்ச 300 அடிப்பாரு. பிச்சு ஒண்ணுமே போட்டா அடிச்சா போயிட்டே இருக்கு பால், அந்த மாதிரி நினைச்சேன். பட் இட் வாஸ் குவிக் ஃபயர் 31. குவிக் ஃபயர்ங்கிறது டெஸ்ட் மேட்ச்ல எந்த அளவுக்கு அது ஒத்துக்க முடியும், அவருக்கு எந்த அளவுக்கு அது டீமை ஹெல்ப் பண்ணுன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி வெரி குவிக் ஃபயர் 31 வாஸ் வெரி அக்ரெசிவ். கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் மூடுக்கு கருண் நாயர் வரணும்னு நினைக்கிறேன். அபவுட் இன்னைக்கு டீம் செலெக்ஷன், 3 changes in Indian team. Sai Sudarshan left out, Nitish Kumar Reddy, Shardul Thakur left out, அவர் பிளேஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் அண்ட் பும்ரா. முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணாம ஒர்க் லோட் அவருக்கு பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ பும்ரா பிளேஸ்ல அப்சல்யூட் சர்ப்ரைஸ் ஆகாஷ் தீப். அது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் பிளேட் இன் எனி ஃபாரின் கண்டிஷன்ஸ். அர்ஷ்தீப் அது வி நோ இஸ் a good more of the ball, அதை ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு bowler. Akashdeep, we don't know much about him, but as usual, Indian team, Indian management, selection committee always they give us a surprise. எனக்கு வந்து ஒரு change I would agree that Shardul Thakur didn't perform well. Shardul Thakur க்கு பதிலா he could have brought in Nitish Kumar Reddy, or I would have preferred Washington Sundar, because pitch கொஞ்சம் ட்ரையா இருக்கு. ஒன்னு மூவ்மெண்ட் இல்ல, ஸ்பின்காக வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்திருக்கலாம். But I don't know why Nitish Kumar Reddy in place of Sai Sudarshan. Sai Sudarshan managed to get a very good 30 in the second innings, 60-run partnership along with KL. அது வந்து அந்த செலெக்ஷன் புரியல ஆக்சுவலி. வாட் டு யூ சே? யா, சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நாங்க. வி ஆர் லைக் டாக்கிங் என்ன இருக்குன்னு. டெஃபினட்டா வி நோ தட் பும்ரா ஓன் பிளே டுடேன்ற ஒரு 109% இருந்தது. ஹர்ஷதீப் தான் வருவான்னு பார்த்தா மேபி தே டுக் ஆகாஷ்தீப் ஃபார் மோர் பேஸ். ஹர்ஷதீப் ஸ்விங் ஓகே ஃபைன் சொல்லலாம், பட் தீப் மேபி இன்னும் பேஸ் அட்டாக் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பண்ணலாம். அண்ட் சொன்ன மாதிரி ஸ்பின்னர் குல்தீப் பதில சுந்தர் இருந்தது, நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா சுபம் கில் டாஸ்ல சொன்னாரு, ஜஸ்ட் பிகாஸ் வி நீட் மோர் பேட்டிங் டெப்த் வி டுக் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னாங்க. பட் என்னன்னா லாஸ்ட் கேம் தே குடன்ட் ஏபிள் டு டிஃபெண்ட் 370 இன் ஒன் டே அப்படின்னும் போது, ஸோ இங்க பேட்டிங் டெப்த்தை நீங்க வந்து மைண்ட்ல எடுத்துக்க கூடாது. ஆக்சுவலி பார்த்தா தட் வாஸ் a very good score. சுதர்ஷன் இருக்காரு பேட்டிங் டெப்த்துக்கு. he would have 30 runs in his very first debut test match. Second innings 30 runs he has scored. He has proved his mental ability to play a test match. So why Nitish Kumar Reddy in the fourth pace bowler? Nitish Kumar Reddy bowled some
யா Pace bowling. அதனாலயா? I don't. எஸ் This should have அதுவும் been இல்லாம better. Three paces: Mohammad Siraj, Prasidh Krishna, Akash Dev, Washington Sundar, Ravindra Jadeja would have been better. கரெக்ட் நம் கரெக்ட் பட் ஆனா இந்த அளவுக்கு நிதிஷ் அவர் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல போலிங்ல, அதுவும் ஒண்ணு இருக்கு. மெயினா பேட்டிங்காக தான் Batting lane எடுத்திருக்காங்க. இன்னைக்கு got out very soon. Maybe one run on more he scored today. யா KL Rahul, கரெக்ட். KL Rahul இன்னைக்கு திருப்பி ஒரு calm and cool and slow start. He wanted to settle down, but unfortunately he got out for two. Jaishwal ஒரு ஒன் டே இன்னிங்ஸோ ஒரு T20 டைப் ஆஃப் இன்னிங்ஸோ சொல்லலாம். 87 வெளியில பார்த்தா அடிதான், கட்டு டிரைவ் தான் வெளியில போட்டா, பட் அதே ஃபேஷன்ல காட் அவுட். சிம்பிள் பென் ஸ்டோக்ஸ் போலிங், குட்லன் டெலிவரி, நேரம் போச்சு, கட்டடிக்க ட்ரை பண்ணாரு, கேட்ச், ஜேமி ஸ்மித் கேட்ச். தேவர் டார்கெட்டிங் அவுட் சைட் ஆஃப் தான், நல்லா வெளியில அந்த வித்தோட தான் தேவர் லைக். ஸோ லைக் ஈஸியா பவுண்டரிஸ் வந்துட்டே இருந்துச்சு. தென் ஹி காட் இட் இன் த சேம் வே, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அண்ட் ட்ராப் ஆல்சோ மாதிரி ஆயிடுச்சு. லைக் அங்க போட்டா அடிக்கிறாருன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அங்க போட்டு தே காட் ஹிம் அவுட், ஐ திங்க். யோர் ஸ்ட்ராங்கஸ்ட் இஸ் யோர் வீக்கஸ்ட் டூ அட் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸ்ட்ராங்கான And coming ஜோன்லேயே to the நம்ம திரும்ப most important feature of today, Shubman Gill's 7th Test century. What a career is having and what a tour is having. Consecutive centuries in two Test matches. The English conditions, it's not at all easy. You need to have a lot of mental strength, mental temperament. T20 IPL ஆடிட்டு அங்க போயிருக்காங்க. அந்த மைண்ட் செட்ல இந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். And being a captain for the first time, captaining a young, inexperienced side against a good, formidable England side, hats off to Shubman Gill for யா every area. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அதுவும் இல்லாம he played a slow innings. ரொம்ப பொறுமையா வெயிட் Difficult is பண்ணி. போன மேட்ச் KL ராகுல் என்ன பண்ணாரோ அதை அதான் அப்படியே சொல்ல Shubman வந்தேன். Gill. சேம் அந்த எதுவும் பேஷன்ஸ் லூஸ் பண்ணாம he looks so confident. ஓகே, ஐ எம் மெச்சூர்ட் இனஃப், நான் ஆடுவேன்டா இந்த கண்டிஷன்ஸ்னாலும், ஐ won't just கெட் அவுட். கிடையாது அப்படி. அவர் தெரிஞ்சு அவர் ஆவரேஜ் இம்ப்ரூவ் பண்ண வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ்ல. எல்லாரும் குறை சொல்லிட்டே இருந்தாங்க ஆவரேஜ் இல்ல ஆவரேஜ் இல்ல. ஸோ He மேபி seems ரெண்டு to be செஞ்சுரிஸ். really good player. So ரெண்டு செஞ்சுரி would definitely hike up his average. And also let's talk about the England's bowling unit இன்னைக்கு பண்ணது. The wickets, Chris Woakes took Cors, Bashir, 5 wickets போயிருக்கு இன்னைக்கு இங்கிலாந்துக்கு. And The Stokes 2 wickets, Cars, Bashir and Stokes, it took one wicket each. So India stumps for the end of the day's play. India were 310 for 5, sorry, with Shubman Gill not out on 114 and Ravindra Jadeja batting on 41. Very good day for India. excellent day. நாளைக்கு ஒரு டீ வரைக்கும் ஆடினா கூட, போன வாட்டி இதே மாதிரி தான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் டே நல்லா இருந்தது, செகண்ட் டே டீ வரைக்கும் ஆடினா 550 600 அதை ஐ திங்க் தி இந்தியன் பேட்டிங் வில் ஹேவ் தட் இன் மைண்ட் அண்ட் பிளே மோர் சென்சிபிள். ஏன்னா ஜடேஜா இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் கம், ஸ்டில் சுப்மன் கில் அட் த கிரீஸ். ஸோ தி ஷுட் இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி they should move the score to 500 at least. Yeah, Jadeja is on the strike. It's actually building a very good innings. நல்ல ஒரு பேஷன்ஸ். யா it looks good. So next day morning ஆனா மேபி ஒரு 310க்கு ஒரு 5 போகாம ஒரு 2-3 இருந்ததுன்னா டெஃபினட்டா we can expect 600 on boats tomorrow. பட் ஆனா 5 wicketsன்றனால கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கும். ஏன்னா சுந்தர் இஸ் கமிங் பேக் டு டெஸ்ட், திரும்ப நாளுக்கு அப்புறம் செட் ஆனோம். பட் ஐ பிலீவ் இன் திஸ் கேம். இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் அப்ரோச் அவருக்கு இருக்கு. அவளுக்கு என்னன்னா பட் கூட ஒருத்தர் இருக்கணும் மேபி. யா டெஃபினட்டா. ஸோ மேபி கில் ஆர் ஜடேஜா ஷுட் யாராச்சும் ஒருத்தர் கிரீஸ்ல இருக்கணும். லைக் விக்கெட்ஸ் விடாம we very well know about the tailenders. ஸோ அதனால இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு பேர் அவ்வளவுதான். அதுக்கு மேல we can't expect anything from the bottom line of Indian batsmen. ஸோ அதனால இது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவங்க பிக் ஸ்கோர் வைக்கணும். விக்கெட்டும் ஃபேவரபிளா இருக்கு பேட்ஸ்மேனுக்கு. எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப அடிச்சாலுமே நீ ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணிட்டாங்கன்னா it will be a pressure on England first innings. See, test match is always building partnership till the batting team declares. 20-30 years பேக்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 300 400 தான் ஃபோர்த் விக்கெட் விழும். அதுக்கப்புறம் ஒரு 150 ரன் பார்ட்னர்ஷிப் இருக்கும். அந்த மாதிரி டீப் டவுன் ஆடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ they should try 310 வந்துட்டோம்னு சொல்லிட்டு ரேஷ் ஷாட் போய் T20 கிரிக்கெட் ஆடக்கூடாது. ஃபுல் டே if they utilize tomorrow, Shubman Gill, Jadeja, Washington Sundar and whoever else can bat down, யாரெல்லாம் ஆட முடியும், if they're going to use and build partnerships,
500, 550 is really achievable. The 310 or 200 runs, which at least 510 runs is very much possible on day two. Yeah, fine. பிச்சு ஒன்றும் பெருசா பண்ணல. Ball is just coming onto the bat. Ball one at new ball எடுப்பாங்க, but still ball is coming onto the bat very well. And when So, England comes, so yes, when we talk about Edgbaston's history, எனக்கு வந்து 1996 இந்தியாஸ் டூர் ஆஃப் இங்கிலாந்து ஞாபகம் வருது. அதில் வந்து இந்தியா லாஸ்ட் தட் மேட்ச் பை 8 wickets to England. Nazar Hussain scored a century. Even though India lost, there was one sole warrior for India. And the girl, as usual, it was none other than Sachin Tendulkar. Second innings, or 122 or hard over 122. Absolute classic. Classic England or classic innings நீங்க போடணும்னா wickets were falling around him. I think he had some 60-run partnership with Sanjay Manjrekar in the second innings. Otherwise, there was nobody to support him. India was 200 plus all out. He scored 122 runs. The difficult condition against Dominic Carr, Alan Mullally, Chris Lewis, they were very good bowlers in English conditions. And just one pillar stood there for Sachin Tendulkar. And in the segment of வாங்க தெரிஞ்சுக்கலாம், அது சொல்லலாமா? Yes, definitely we are ready. You know Waugh brothers, Waugh twins, Australian great champions, Mark Waugh and Steve Waugh. Yeah, I know. You know how Mark Waugh got into the Australian side? 1989, I guess, versus England in England Ashes. He got into the side in place of his brother Steve Waugh. Okay. That is how Mark Waugh played his first test match. And another fact about Mark Waugh is he played 100 first-class matches before getting his first test match chance. Oh, a player of Mark Waugh's caliber got his first test chance only after 100 first-class matches. Australia Sheffield Shield விளையாடுவாங்க. Okay. I guess மார்க்கோ 99 க்கு அப்புறம் யாருமே இவரு ரீப்ளேஸ் பண்ண மாதிரி மார்க்கோ யாரும் ரீப்ளேஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். Nobody did. Until he was dropped in 2001, nobody did. The number 4 spot every Tendulkarக்கு இந்தியாலயும் அந்த மாதிரி it was for Mark Waugh in Australia. One of the greatest champion batsmen in cricket has ever seen. One of the greatest fielders. At the time, he had 182 catches in test match from 128 test matches, which was the highest number of catches taken, which was overtaken by Rahul Dravid later. Absolute great fielder, magnificent fielder. Great batsman. Yeah, I guess best batsmans-லாம் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும்னா they should be a best fielder. ஒரு டீம்ல பெஸ்ட் ஃபீல்டர் இன்னைக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து weird things like நம்மளும் நிறைய பார்த்துருப்போம். சில பேர் ஓகே ஃபைன், பட் நல்ல ஃபீல்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேனா இருக்கணும்னு அவசியம் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஆனா பெஸ்ட் பேட்ஸ்மேன் டீம்ல நல்ல ஃபீல்டரா இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய கோச்சஸ் எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீ பால பிடிக்க தெரிஞ்சா நீ ரன் அடிக்க ஆரம்பிச்சிருவ பேட்ல, நீ ஃபர்ஸ்ட் பால பிடி அப்படின்னு. சரி, ஓகே. மார்க் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் கோ யூடியூப்ல வந்து மார்க் வாஸ் பிவிஎஸ் லக்ஷ்மன் கேட்ச் இன் சென்னை போட்டுப்பாரு. யா, பாக்க மோஸ்ட் இம்பாசிபிள் கேட்ச் he took in that match, third test versus India and Chennai. So with that, we'll wind up today's show. The end of the first day, second test match between India and England at Edgbaston, Birmingham. India a very strong position at 310 for 5. Let's see what the second day has for us all. Yes, அப்படியே ரன் அள்ளி போட்டுட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு டீமும். சோ அதனால we'll just see. இந்த டெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 5 days ஆப்வியஸ். எனக்கு ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன் நீங்க என்ன சொல்றீங்க? ப்ரெடிக்ஷன் உங்க மைண்ட்ல இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் யூஸ் prediction. Final day test, I would again give England a thumbs up. ஓகே, எனக்கு மேபி இந்த டெஸ்ட் டிரா ஆகக்கூடிய சான்சஸ் என்னமோ இருக்குன்னு எனக்கு கட் ஃபீல் ஏதோ ஒன்று இருக்கு, பட் நாட் ஷூர் பிகாஸ் ஆஃப் இவங்களே நாளைக்கு 2 நாள் ஈச் டீம் ஆடும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த விக்கெட்னால ஈஸியா பேட்டிங் ஆடி ரன்ஸை அடிச்சு அவங்க ஓன் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸை தேத்திட்டே இருப்பாங்க. ஒரு ரிசல்ட் வர மாதிரி எனக்கு மேபி இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தது. பட் ஆனால் இந்த கேம் ஏதோ எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. லெட்ஸ் see, we have still 4 more days left. It's not like other test game which ends up in 2 days. It will definitely go till 4th of the day. Yeah, I'm sure. pitch கொஞ்சம் மாறலாம், weather conditions கொஞ்சம் மாறலாம், so match கொஞ்சம் change ஆகலாம். We have to
wait and watch. Yes. So with that, So, we'll wind up. yes, signing off. See you tomorrow on the day two review. Bye, guys. See you. Bye.